பஞ்சுகாவத்தை அபேசிங்க ராமாவில் தனது வாக்கை அளித்தார் ஜனாதிபதி. மிரிஹான சமுர்த்தி கட்டடத்தில் தனது வாக்கினை பதிவு செய்தார் பிரதமர் ஹரிணி அமரசூரிய. பொது தேர்தல் விதிமுறைகளை மீறிய 41 பேர் கைது. கொட்டுவேகொட விவேகாராம விகாரையில் தனது வாக்கினை பதிவு செய்தார் சஜித் பிரேமதாச. மனோ கணேசன் மற்றும் லோஷன் வாக்குப்பதிவு. இலங்கையில் தனது நாட்டு பிரஜைகளுக்கான கட்டுப்பாட்டை தளர்த்தியது இஸ்ரேல். இந்தியா தென்னாப்பிரிக்கா இடையிலான T20 போட்டியில் இந்தியா அணி வெற்றி. (2024) பாராளுமன்ற தேர்தலில் மாவட்ட ரீதியாக பதிவாகியுள்ள வாக்கு சதவீதம் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. கொழும்பு 65%, நுவரெலியா 68%, குருநாகல் 64%, மட்டக்களப்பு 61%, மாத்தறை 64%, புத்தளம் 56%, அனுராதபுரம் 65%, பதுளை 66%, மன்னார் 70%, திருகோணமலை 67%, முல்லைத்தீவு 63%, புலனறுவை 65%, ரத்னபுரி 65%, காலி 64%, யாழ்ப்பாணம் 69%, ஹம்பாந்தோட்டை 60%, மாத்தளை 67%, கேகாலை 65%, மொனராகலை 63%, வவுனியா 65%, கிளிநொச்சி 62%, கண்டி 62%, களுத்துறை 64%, அம்பாறை 62%, கம்பா 56%. இதேவேளை வாக்காளர் பட்டியலின்படி 1,71,40,354 வாக்காளர்கள் இந்த ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். 22 தேர்தல் மாவட்டங்களில் கம்பா மாவட்டம் அதிக வாக்காளர்களை கொண்ட மாவட்டமாக காணப்படுவதுடன் அந்த மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 18,81,129 பேர் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. கொழும்பு மாவட்டத்தில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களின் எண்ணிக்கை 17,65,351 ஆகும். வன்னி தேர்தல் மாவட்டத்தில் குறைந்தளவான வாக்காளர்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 3,06,081 ஆகும். அதே நேரம் 2034 வாக்கு எண்ணும் நிலையங்களில் வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இலங்கையின் 10வது பாராளுமன்றத்திற்கு உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்கான தேர்தலில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா இன்று முற்பகல் மருதானை பஞ்சுகாவத்து அபேசிங்க ராமாவில் தனது வாக்கினை அளித்தார். வாக்களித்த பின்பு ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த ஜனாதிபதி தேசிய மக்கள் சக்தி வலுவான பாராளுமன்றத்தை அமைக்கும் என்றும் நம்பிக்கை வெளியிட்டார். மக்களுக்கு ஏற்புடையதான சட்டங்களை நிறைவேற்றி புதிய பாராளுமன்ற கலாச்சாரத்தை உருவாக்க முடியும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி வடக்கு, கிழக்கு, தெற்கு, மேற்கை ஒன்றிணைக்கும் ஆட்சியை அமைக்கும் என்றும் ஜனாதிபதி உறுதிபட கூறினார். ஜனாதிபதி தேர்தல் வெற்றியின் பின்னர் நாட்டில் காணப்பட்ட ஜனநாயக ரீதியிலான சுதந்திரத்தை இனிவரும் தேர்தல் காலங்களிலும் எதிர்பார்ப்பதாகவும் தேசிய மக்கள் சக்தியின் ஆட்சியில் மக்கள் அதை உணர்ந்துள்ளனர் என்றும் அதனையே இந்நாட்டின் தேர்தல் கலாச்சாரமாக மாற்ற எதிர்பார்ப்பதாகவும் ஜனாதிபதி மேலும் தெரிவித்தார். 196 பாராளுமன்ற உறுப்புரிமைக்காக 8,361 வேட்பாளர்கள் இம்முறை தேர்தலில் போட்டியிடுகின்றனர். 29 ஆசனங்கள் தேசிய பட்டியலூடாக தெரிவு செய்யப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவர் மனோ கணேசன் இன்று காலை தனது வாக்கினை பதிவு செய்தார். இலங்கை பாராளுமன்ற பொதுத் தேர்தலுக்கான வாக்களிப்பு நாடு முழுவதும் இன்று காலை 7 மணிக்கு ஆரம்பமானது. அந்த வகையில் மன்னார் மாவட்டத்திலும் வாக்காளர்கள் காலை 7 மணி முதல் தமது ஜனநாயக கடமையை ஆர்வத்துடன் நிறைவேற்றி வந்ததை காணக்கூடியதாக இருந்தது. மன்னார் மாவட்டத்தில் ஏற்பாடு செய்யப்பட்ட 98 வாக்களிப்பு நிலையங்களில் இம்முறை 90,607 நபர்கள் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். 70% மன்னார் மாவட்டத்தில் வாக்களித்திருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி 90,607 வாக்காளர்களில் 63,480 வாக்காளர்கள் வாக்களித்துள்ளனர். வாக்களிப்பு தினமான இன்றைய தினம் 6 முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த பிரச்சினைகள் சுமூகமான முறையில் தீர்க்க வைக்கப்பட்டதாகவும் மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான திரு கனகேஸ்வரன் ஊடக சந்திப்பின் போது தெரிவித்தார்.
சஜித் பிரேமதாச இன்று காலை ராஜகிரிய கொட்டுவேகுட விவேகாராம விகாரை சந்திரலோக தகம் பாடசாலை கட்டிடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கை பதிவு செய்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது අද දින පැවැත්වෙන මහමැතිවරණය ප්‍රජාතන්ත්‍රවාදී සාමකාමී ප්‍රජාතන්ත්‍රවාදී ගුණාංගයන් සියල්ලක්ම සපුරාලන ජනතා අයිතියට මුල් තැන දෙන නිදහස් නිවහල් මැතිවරණයක් බවට පත් වෙලා විශේෂයෙන්ම නිදහසේ අපේ රටේ ජනතාවට තමන්ගේ අදහස තමන්ගේ යෝජනාව තමන්ගේ කැමැත්ත පළ කරගන්නට ඒ හැකියාව ලැබේවා කියන එක තමයි මගේ කණ්ඩායමේ ඒකායන ප්‍රාර්ථනාව. பொது தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் 41 பேர் இன்று கைது செய்யப்பட்டதாக பிரதி போலீஸ் மா அதிபர் போலீஸ் ஊடக பேச்சாளர் நிஹால் தல்துவ தெரிவித்துள்ளார். தேர்தல் தொடர்பான விசேட ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். கைதானவர்களில் கல்பிட்டி மற்றும் வவுனியா பிரதேசங்களைச் சேர்ந்த 2 வேட்பாளர்களும் உள்ளடங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது. இவர்களில் பெரும்பாலானவர்கள் முக்கியமாக சட்டவிரோதமான முறையில் தேர்தல் பிரசாரங்களை மேற்கொண்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் பணம் கொடுத்தல், புகைப்படம் எடுத்தல், வாக்குச்சீட்டுகளை கிழித்தல், தாக்குதல் போன்ற சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எந்த இடத்திலும் பெரிய டிஜிட்டல் திரைகளை பயன்படுத்தி தேர்தல் முடிவுகளை கூட்டாக பார்க்க முடியாதென்றும், அப்படி நடந்தால் பாதுகாப்பு படையினர் தலையிட்டு அவர்களை கலைக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டார். கொழும்பு மாவட்டத்தில் தமிழ் முற்போக்கு கூட்டணி சார்பில் ஐக்கிய மக்கள் கூட்டணியில் போட்டியிடும் ஊடகவியலாளர் லோஷன் காலை தனது வாக்கினை பதிவு செய்தார். பிரதமர் ஹரிணி அமரசூரிய இன்று மிரிஹான சமுர்த்தி கட்டடத்தில் அமைந்துள்ள வாக்களிப்பு நிலையத்தில் வாக்களித்தார். அதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த பிரதமர் கொழும்பு மாவட்டத்தில் தேசிய மக்கள் சக்தியின் வெற்றி நிரந்தரமானது என்று கூறினார். இன்றைய தினம் சாணக்கியன் ராசமாணிக்கம் தனது வாக்கினை செலுத்திய பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் 2024 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலுக்காக என்னுடைய வாக்கையும் இன்று களுவாஞ்சிகுடி பற்று மத்திய மகா வித்தியாலயத்திலே பதிவு செய்திருப்பேன். உண்மையிலே இந்த போடப்பட்ட வாக்கு இந்த நாட்டினுடைய அடுத்த 5 வருடங்களில் எங்களுடைய மக்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கும் வகையாக என்னுடைய வாக்கை நான் பயன்படுத்தியிருக்கிறேன். ஜனநாயக குரல் கட்சியின் நுவரெலியா மாவட்ட முதன்மை வேட்பாளர் அனுஷா சந்திரசேகரன் இன்று பாராளுமன்ற தேர்தலுக்கான தனது வாக்கினை செலுத்தினார். தலவாக்கல தமிழ் மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்துக்கு சென்று காலை 10 மணிக்கு அவர் தனது வாக்கினை செலுத்தினார். பருத்தித்துறை தேர்தல் தொகுதியில் தமிழரசு கட்சியின் வேட்பாளர் சுமந்திரன் குடத்தனை பாடசாலையில் அமைக்கப்பட்டுள்ள வாக்களிப்பு நிலையத்தில் தனது வாக்கினை செலுத்தினார். பாராளுமன்ற தேர்தல் வாக்களிப்பு நடவடிக்கைகள் முடிவுற்றதை அடுத்து திருகோணமலை விபுலானந்தா கல்லூரியில் அமைக்கப்பட்டிருக்கும் வாக்கு எண்ணும் நிலையத்திற்கு வாக்குப்பட்டிகளை கொண்டுவரும் நடவடிக்கை இன்று பிற்பகல் 4:15 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது. யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வாக்களிப்பு நிறைவடைந்த பின்னர் அரசாங்க அதிபரும் தெரிவத்தாட்சி அலுவலருமான மருதலிங்கம் பிரதீபன் யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது யாழ்ப்பாண நிர்வாக மாவட்டத்திலே தபால் மூல வாக்களிப்பு உட்பட 59.65 வீதமான வாக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. அதேவேளை கிளிநொச்சி நிர்வாக மாவட்டத்திலே 62.05 வீதமான வாக்குகள் தபால் மூல வாக்குகள் உட்பட பதிவு செய்யப்பட்டிருக்கின்றன. யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே 60.85 வீதமான வாக்குகள் என்று பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. நெடுந்தீவு வாக்களிப்பு நிலையங்களில் இருந்து வாக்குப்பட்டிகளுடன் வருகை தந்த உலங்கு வானூர்தி யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரி மைதானத்தில் மாலை 5:25 மணிக்கு தரையிறங்கும் காட்சி. வன்னி மாவட்ட தேர்தல் தெரிவத்தாட்சி அதிகாரியும் வவுனியா மாவட்ட செயலாளருமான P.A. சரத்சந்திர ஊடகங்களுக்கு பின்வருமாறு கருத்து தெரிவித்தார். වන්නි මැතිවරණ
මැතිවරණ දිස්ත්‍රික්කයේ ඡන්ද පොළවල් 387ක ඡන්ද ගණන් කිරීමේ කටයුතු සාමකාමී ලෙස අද සවස 4ට අවසන් කරනු ලැබුවා. මේ වනට වන්නේ ඡන්ද මැතිවරණ කොට්ටාසය තුළ ඡන්ද ප්‍රකාශ කිරීම 65.4ක ප්‍රමාණයක් ඡන්ද ප්‍රකාශ කිරීම දැක්වෙනවා. இலங்கையில் உள்ள தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு விடுத்திருந்த பயண கட்டுப்பாட்டை இஸ்ரேல் தளர்த்தியுள்ளது. முன்னதாக அருகம்பை பகுதியில் இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்படலாம் என தெரிவித்து தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு இலங்கையில் உள்ள அமெரிக்க தூதரகம் அறிவுறுத்தல் விடுத்திருந்ததை அடுத்து இஸ்ரேலும் இலங்கையில் உள்ள தங்களது நாட்டு பிரஜைகளுக்கு பயண கட்டுப்பாட்டை விதித்திருந்தது. இந்த நிலையில் இலங்கையில் இஸ்ரேலியர்களுக்கான அச்சுறுத்தல் மட்டத்தை குறைப்பதாக இஸ்ரேலிய தேசிய பாதுகாப்பு சபை தெரிவித்துள்ளது. தென்கொரியாவின் பிரபல நடிகர் சாங் ஜெய் லிம் சியோல் நகரிலுள்ள அவரது இல்லத்தில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். 39 வயதான ஜெய் லிம் மாடல் கலைஞராக திரையுலகில் கால் பதித்திருந்தார். 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெளியான தொலைக்காட்சி தொடர்களில் நடித்ததனூடாக மக்கள் மத்தியில் ஜெய் லிம் பிரபலியமடைந்தார். அவருக்கு சொந்தமான குடியிருப்பு தொகுதியில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது. கொலையாக இருப்பதற்கான எந்த ஒரு ஆதாரங்களும் இதுவரை கிடைக்கவில்லை என அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். மறைந்த நடிகர் ஜெய் லிமிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த அந்நாட்டு கலைஞர்கள் தயாராகி வருகின்றனர். இந்தியா தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு இடையிலான 3வது T20 போட்டி செஞ்சுரியன் மைதானத்தில் நடைபெற்றது. இந்தியா முதலில் பேட்டிங் செய்தது. தொடக்க வீரராக களமிறங்கிய சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆகி வெளியேறினார். மற்றொரு தொடக்க வீரரான அபிஷேக் சர்மாவுடன் திலக் வர்மா ஜோடி சேர்ந்து அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார். அபிஷேக் சர்மா 25 பந்துகளில் 50 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்த நிலையில் பின்னர் வந்த வீரர்கள் சொற்ப ரன்களுக்கு ஆட்டமிழந்தனர். மறுமுனையில் ஆடிய திலக் வர்மா 56 பந்துகளில் 7 சிக்ஸர் 8 பவுண்டரிகளுடன் 107 ரன்கள் எடுத்து இறுதி வரை களத்தில் இருந்தார். இந்திய அணி 20 ஓவர் முடிவில் 6 விக்கெட் இழப்பிற்கு 219 ரன்கள் குவித்தது. அதையடுத்து 220 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய தென்னாப்பிரிக்க அணி இந்திய அணியின் பந்துவீச்சை சமாளிக்க முடியாமல் திணறியது. தென்னாப்பிரிக்கா விக்கெட்களை இழந்து தடுமாறிய நிலையில் மார்க்கோ ஜான்சன் போட்டியின் இறுதியில் அதிரடி காட்டி வெற்றியை திசை திருப்ப முயன்றார். 17 பந்துகளில் 5 சிக்ஸர்கள் மற்றும் 4 பவுண்டரிகளுடன் 54 ரன்கள் விளாசி அவுட் ஆனார். தென்னாப்பிரிக்கா இறுதியாக 20 ஓவர்கள் முடிவில் 7 விக்கெட்டுகளை இழந்து 208 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இதன் மூலம் 11 ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா வெற்றி பெற்றது. மேலும் இந்திய அணி 2-1 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. இரு அணிகளுக்கும் இடையேயான 4வது மற்றும் கடைசி 20 ஓவர் போட்டி நாளை நடைபெறுகிறது. இதுபோன்று பல செய்திகளை தெரிந்து கொள்ள நமது வைப்ஸ் டிவி யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள www.vaibznews.com vibesnews.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள்.